பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரவீனா அண்ட் மணி இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்துச்சு. அண்ட் அதனை தொடர்ந்து அவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரியான போட்டோ வீடியோஸ் எதுவுமே இன்னும் ரிலீஸ் பண்ணப்படல. அண்ட் அவங்க 2 பேரும் வந்து ஒன்னா மீட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்றது தான் இங்க குறிப்பிடத்தக்கது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதே மணி அண்ட் ரவீனா இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. அண்ட் ரவீனாவுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ரவீனாவும் சொல்லியிருந்தாங்க. சோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மணி அவர்களுக்கு ஏற்கனவே வந்து வெளியில வந்து ஒரு லவ் லைஃப் இருந்ததாகவும் அதை வந்து ரவீனா அவர்கள்ட்ட மறைச்சிட்டதாகவும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து ரவீனாவுக்கு போயிருந்திருக்கு. இந்த விஷயத்த ரவீனா அவர்கள் மணி கூட டிஸ்கஸ் பண்ணாம நிக்சன் அவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப பெரிய இஷ்யூவா வந்து வெளியில பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா நிக்சன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ண விஷயங்கள் வந்து அவ்வளவு சரியான விஷயங்கள் கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்க நிக்சனை நம்ப கூடாது. நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்க கமெண்ட் மூலமா தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா மணி ரவீனா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எந்த விதமான போட்டோ வீடியோஸும் போடவே இல்லை. சோ அதுக்காக நிறைய ஃபேன்ஸ் இப்போ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இப்போ ரவீனா அவர்கள் ரீசெண்டா ஒரு விஷயம் பண்ணி இருந்திருக்காங்க. சோ அந்த விஷயம் வந்து நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. சோ அந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிக்சனும் ரவீனாவும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. சோ இதை பார்த்த நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நிக்சன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதே வந்து ஒரு மாதிரி அவருக்கு நெகட்டிவ் நேம் தான் இருந்துச்சு. அவர் பண்ண விஷயங்கள் எதுவுமே சரி கிடையாது. இந்த மாதிரி இருக்க நேரத்துல நீங்க நிக்சன் கூட வந்து பழகிற விஷயங்கள் வந்து நிறைய சரியில்லை. ஸோ தயவு செய்து அவர்கிட்ட நீங்க பழகாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் ரொம்ப அக்கறையா ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போதும் சரி, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் சரி, ரவீனா அண்ட் நிக்சன் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து மணி ரவீனா லைஃப்ல ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னும் கேள்விகளும் எழுப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த லெவல் போகும் அப்படின்றத. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.